கருப்பு பணம் வெள்ளை பணமாக மாற்றப்பட்டு எங்க செலவு பண்ணிருக்குங்கிற ஆதாரம் ஈடிட்ட இருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி பிரெடிகேட் ஆஃபென்ஸ் என்னன்னு ஜட்ஜி கேட்கிறாரு. பிரெடிகேட் ஆஃபென்ஸுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டப்ப எஃப்ஐஆர் காட்டுறீங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் தனிநபர் செய்த ஊழலுக்காக, அதாவது லஞ்சம் வாங்கின குற்றத்துக்கான எஃப்ஐஆர் தான் பிரெடிகேட் எவிடன்ஸ் நீங்க காட்டுறீங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட பிரெடிகேட் ஆஃபென்ஸுக்கான எவிடன்ஸ் எஃப்ஐஆர் திமுக ஆட்சி காலத்துல 1000 கோடி ஊழல்னு வாய்க்கிளிய வக்கன பேசினாங்க. நீதிமன்றத்திலையும் அதைத்தான் பேசினாங்க. இன்னைக்கு ராஜு பேசுறப்ப நீங்க ஜட்ஜி ஏன் கடுப்பானார்னா, ஒண்ணு இப்ப இருக்க சினாரியோவோ பேசு, இல்ல எஃப்ஐஆர் பேஸ்ல பேசு. எவிடன்ஸும் டாக்குமெண்ட்டும் தான் ஈடிக்கு வரணுமே தவிர நீங்க பாட்டுக்கு உள்ள போயிட்டு இப்ப டிரான்ஸ்ஃபருக்கு இப்ப போஸ்டிங்க்கு அப்படிங்கிறது உங்க எவிடன்ஸ் கிடையாதுன்னு சுப்ரீம் கோர்ட் முடிச்சாரு. சீனியர் ஜட்ஜி கேக்குறாரு. அப்ப உங்ககிட்ட பிரெடிகேட் ஆஃபென்ஸுக்கான எவிடன்ஸும் இல்ல. எஃப்ஐஆர் போடப்பட்டது, குற்றம் நடந்தது அதிமுக ஆட்சி காலத்துல. திமுக ஆட்சி காலத்தை குற்றம் சொல்லிட்டு இப்ப நீங்க ஒரு லாயர், நான் ஒரு லாயர், நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் என்னன்னு தெரியும். நீதிபதி ஒரு வார்த்தை சொல்றார், மனிதத்தன்மையற்ற செயலோடு ஈடி செயல்படுகிறது. வானலாவு அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? இது இந்த கேஸ்ல மட்டும் கிடையாது. போன வாரம் சத்தீஸ்கர்ல இதே மதுபான ஊழல் வழக்குல ஈடி கைது பண்ணிட்டாலே 1 வருஷம் ஜெயில இருக்கணும்னு எழுதப்படாத சட்டமா? இது யாரை கேட்டு நீங்க